அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நிறைவு பெற்றிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கனிம வள முறைகேடு தொடர்பாக விசாரணை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தியிருக்கிறார்கள். அது இன்றைய தேதியில் விசாரணை நிறைவு பெற்றிருப்பதாக அறிய முடிகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தினார்கள். சென்னை 1000 விளக்கில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி விசாரணைக்காக இன்று காலை ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள். கடந்த 2026 மற்றும் 2006 மற்றும் 2011 ஆண்டு காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் பொன்முடி கனிம வளங்கள் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது செம்மண் எடுத்தது தொடர்பாக பல்வேறு முறைகேடுகள் நிகழ்ந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அரசுக்கு இதனால் பெரிய இழப்பு ஏற்பட்டதாகவும், அதாவது 28 கோடி வரை இழப்பு ஏற்பட்டதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே பொன்முடி அவர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் அவரிடம் இருந்து ஆவணங்கள் மற்றும் அதே போல வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையில் அமலாக்கத்துறை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்பது நீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி பொன்முடிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மனின் அடிப்படையில் இன்று காலை பொன்முடி தனது வழக்கறிஞருடன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெறக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வைத்தும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்ட வந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த விசாரணை என்பது நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த விசாரணை சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை முடிந்து பொன்முடி தனது காரில் அலுவலகத்தின் பிற்பகுதி வழியாக சென்று விட்டார். ஏனென்றால் அலுவலகத்துடைய முற்பகுதியில் ஊடகங்கள் அதே போல பத்திரிகையாளர்கள் அதிக பேர் குழுமி இருந்த காரணத்தினால் அவர் பின் பகுதி வழியாக தனது காரில் புறப்பட்டு சென்று விட்டார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.